ஏதாவது பிரச்சனையா? ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அதான் பேசிகிட்டு இருந்தா தான் உன்னை கூப்பிட்டா. நம்ம என்னமா பண்ண முடியும்? அது அவங்க ஃபேமிலி மேட்ரு. அதில் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் கேட்டால் தப்பாயிடும்ல, அதெல்லாம் கேட்க முடியாது. ஏ பகவான், எனக்கு கேட்க ஒரு ஆள் இல்லை, நாதி இல்லை. டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதோ அந்த வீட்டில் இருக்க, எனக்கு பயமா இருக்குதோ. யாரும் காப்பாற்ற ஆள் இல்லை. ஏமா பேர் வேற தெரியல, எழுந்துமா. குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும். கல்யாணம் ஆகி வந்தால் அது எல்லார் வீட்லையும் நடக்கிற பிரச்சனை தான். கொஞ்சம் நல்லா சரியா போயிடும், எழுந்துக்க. அப்போ இப்படியே பொறுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா? பொண்ணுங்க எல்லாம் இப்படி கஷ்டத்தான் படணுமா? காலம் காலமா இதெல்லாம் நடக்கிறதானம்மா. புதுசா உனக்கு மட்டுமா நடக்கு? எழுந்து வீட்டுக்கு போமா. ஏ தாத்தா, நீயும் இப்படி பேசுது. உன் பேத்தியா இருந்தா நீ இப்படி சொல்லுவே? எம்மா, இந்த பொண்ணு பெரிய ஆளுதான். அசிங்கப்படுத்தணுன்னே வந்து உட்காந்துருக்குறது இங்க. ஆகட்டும் ஆகட்டும். யாராவது போய் அவங்க வீட்டில் காலை கூட்டிட்டு வாங்கம்மா. இந்த பிள்ளை ரோட்டில் உட்காந்துருக்கு, எழுந்து போகாது போல. அவங்க வீட்டுக்காரர் யாராவது இருந்தால் போய் கூட்டிட்டு வாங்க. இதோ நான் போய் கூட்டியாரேன், இருங்க. தெரியாத ஊர்ல தெரியாத பாஷையில இப்படி கஷ்டப்பட வச்சுட்டான் என்ன பகவான். ஏ பகவான், நீ எப்போ என்னை வந்து காப்பாத்துவே? இந்த பிள்ளைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ரொம்ப கொடுமைப்படுத்துறாள்வ போலயே வீட்டுல. இப்படியும் இருப்பாள்வளோ? உங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காராம்மா? அவரும் வீட்டில தான் இருக்குது. அவர் பேச்சையும் யாரும் கேட்கறது இல்லை. 2 பேரையும் தான் அப்படி பண்ணுதுங்கோ. அது கல்யாணம் ஆனாலே அப்படிதான் பார்த்துக்க. எந்த அம்மைக்கும் மகனை பிடிக்க மாட்டாங்க. ஆதியில இருந்து அப்படிதான். நல்ல பேச்சு கேட்டுட்டு நல்லா இருப்பாவ தாய் கறிவ. பொண்டாட்டி ஒருத்தி வந்தான்னு உடனே மாறிடுறாவ. என்ன பண்ண, காலகாலமா நடக்கிறது. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதம்மா. அப்படி எல்லாரையும் பொதுவாக சொல்லக்கூடாது தாத்தா. நாட்டில் நல்ல அம்மாவும் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துக்கோங்களேன். என்னையும் என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்காங்க. பெத்த மக மாதிரி பார்க்குறாங்க என் பொண்டாட்டியை. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு சில தாய்கள் பண்ணுற தப்புக்கு நீங்கள் எல்லா அம்மையும் இப்படி குறை சொல்லக்கூடாது. அது என்ன மூச்சுதான்ப்பா. தாய் கறியெல்லாம் மோசம் நானும் சொல்ல. பையன் மேல இருக்க பாசத்துல எங்கடா பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போயிடுவாளோ நம்ம மகனை பிரிச்சுன்ட்டு இந்த ஒரு எண்ணத்துல பண்றதுதான் இதெல்லாம் பத்துக்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நீ வேற கோச்சுக்காத. அது தப்பு தானே தாத்தா. நம்மளே நம்பி வர ஒரு பொண்ணு அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு அப்படி இருக்கும்போது மாமியார் இப்படி பண்ணாலும் அதுவும் தப்பு தான். இதே மாதிரியும் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க நாட்டில். நான் நீங்கள் தப்பு சொல்ல எல்லாத்தையும் சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிப்பா சரி. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி விடுங்கப்பா. ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கு. வந்துட்டோமாவே, எதுவும் வாங்கிட்டு வரல. சொன்னல எனக்கு தெரியாது இவனை பத்தி. பொண்டாட்டி அவனை மட்டும் நல்லா தின்னுட்டு வந்துட்டாங்க. சரி வீட்டுமா, நம்ம தான் சாப்பிட்டுட்டோம்ல செஞ்சு. அப்புறம் என்ன, எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இனி என்ன பண்றான்னு பாப்போம். நீ நாளைக்கு இதே தான் ஏதாச்சும் சொல்லிட்டு உட்காந்து பாப்பாரு. சமையல் அவ செஞ்சுக்கிட மாட்டாமா, அவ செய்யவே மாட்டா. செய்யாம எங்கம்மா போவா? செய்யாம எப்படி இருக்க முடியும்? நீ பேச. செய்யாம அவளை விடவே கூடாது. செஞ்சே தீரனவா. அவளை செய்ய வச்சு காட்டணுமா நம்ம. ஏமா ஏமா, என்னல அன்னைக்கு என்ன வச்சிருக்கா? யாரோ ஒரு அக்கா வந்து கூப்பிடுறாங்கம்மா உன்ன. அதான் சொல்ல வந்தேன். அது அந்த அக்கா என்ன கூப்பிட்டு வந்திருக்கா? அக்கா உள்ள வாங்க, அம்மா இங்கதான் இருக்காவ, வாங்க. ஏமா, உங்க மருமக ரோட்ல இருந்து அழுதுட்டு இருக்குது. எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அதான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. வாங்க சீக்கிரம். நாளைக்கு உங்க போடுற சண்டையை பார்க்க மறக்காம எல்லாரும் வந்துடுவோமா? மறந்துட்டு போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் போடுற வீடியோலாம் ஒன்னே பார்க்கலாம் நீங்க. சரிம்மா, நான் வரட்டா? நான் போய் சண்டையை பார்த்துட்டு வரேன்.